அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு ஆன்மீக சார்ந்த தகவல் தெரிஞ்சுக்கிறோம். எந்த கோயில்னா தென்காசி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்க பண்பொழி திருமலை குமாரசுவாமி கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம். பலமுறை இந்த கோயிலுக்கு போயிருக்கேன். ஏன்னா நான் விசாக நட்சத்திரம். இந்த கோயில் சிறப்பே விசாக நட்சத்திரத்துக்காரங்க இந்த கோயில போய் வழிபட்டா ரொம்ப சிறப்புன்பாங்க. விசாக நட்சத்திரத்தில் தோன்றிய முருகப்பெருமாள். இந்த கோயில் எங்க இருக்கு? தென் தமிழகத்துல தென்காசி மாவட்டத்துல பண்பொழி என்ற கிராமத்தில அமைஞ்சிருக்கு இந்த கோயில். திருமலை குமாரசுவாமி கோயில் அமைஞ்சிருக்கு. பண்பொழி பைம்பொழி இது தென் தமிழகத்துல ஒரு சிறப்புமிக்க மலை கோயில். மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல அமைஞ்சிருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலையின் மேல் அமைஞ்சிருக்கு. 400 அடி உயரம் கொண்ட மலையின் மேல் அமைந்த முருகப்பெருமாள் கோயில். விசாக நட்சத்திரத்துல உதித்த முருகப்பெருமாள். விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்க புல்லு இந்த கோயில்ல போய் வணங்கினாலே, விசாக நட்சத்திரத்துல போய் வணங்கினாலே அவங்களுக்கு கேட்டது கிடைக்கும் என்ற ஐதீகம் உண்டு. மிக சக்தி வாய்ந்த தெய்வம். 624 படிகளை கொண்ட கோயில். நீங்க அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா படி வழியாவும் ஏறலாம், 624 படி வழியாவும் ஏறலாம். இப்ப மலைக்கு மேல வாகனம் போற மாதிரியும் மலைப்பாதையை உருவாக்கியிருக்காங்க. வாகனங்கள், டூ வீலர்கள் போற மாதிரி மலைப்பாதையை உருவாக்கியிருக்காங்க. படி ஏற முடியாதவங்க வாகனத்துல மேல வரைக்கும் போலாம். இது இந்த கோயில் சைவ சித்தர் அருணகிரி நாதர் அருணகிரி நாதரால் திருப்புகழில் இந்த கோயிலை பற்றி பாடப்பட்டுள்ளது. அகத்திய மாமுனிவர் இங்க ஒரு கோயில். இந்த கோயில்ல ஒரு குளம் உண்டு. அகத்திய மாமுனிவர் அஷ்ட பத்ம குளம் அகத்திய மாமுனிவரால் உருவாக்கப்பட்டது என்று கூறப்படுகிறது. இந்த கோயில் இந்த அஷ்ட பத்ம குளத்துல அகத்திய மாமுனிவரால் உருவாக்கப்பட்ட குளத்துல தினமும் ஒரு தாமரை மலரும் என்பது ஐதீகம். அதாவது இந்த கோயில்ல 600 ஆண்டுகளுக்கு முன்பு முருகப்பெருமான் கனவில் தோன்றி, இந்த மலையில நான் சிலையாக இருக்கிறேன், எனக்கு ஒரு தலத்தினை ஏற்படுத்த வேண்டும் என்று கூறியதாக ஐதீகம். இந்த கோயில்ல என்ன சிறப்புனா, இங்கு இருக்கும் முருகப்பெருமான் குமர பருவத்தில், அதாவது குமர பருவம்னா என்னது, இளமை பருவத்தில் காட்சியளிப்பார். இளமை பருவத்தில் காட்சியளிப்பார். இளமை பருவத்தில் காட்சியளிக்கிறதுனாலதான், குமர பருவத்தில் காட்சியளிக்கிறதுனாலதான் இங்கு உள்ள முருகப்பெருமானுக்கு திருமலை குமார சுவாமிகள் என்ற பெயர் உண்டு. மிகவும் சக்தி வாய்ந்த முருகப்பெருமான். நான் பல முறை சென்று வழிபட்டு இருக்கேன். அந்த கோயிலுக்கு போனாலே அவ்வளவு மன அமைதி கிடைக்கும். இயற்கை சூழ்ந்த பகுதி, அருமையான மூலிகை காற்று, இயற்கை சூழ்ந்த பகுதியை தினமும் அங்க அன்னதானம் நடக்கும். தினமும் ஒரு 100 பேருக்கு அன்னதானம் போடுவாங்க. மதிய நேரத்துல ஒரு மணி போல அப்படி சாமி கும்பிட்டு பூஜை முடிச்சுட்டு அன்னதானம் நடக்கும். பஸ் வசதியும் உண்டு. தென்காசியில இருந்தும் நீங்க பஸ்ல அந்த கோயிலுக்கு பண்புலிக்கு வரலாம். செங்கோட்டையில இருந்தும் அந்த பண்புலிக்கு வரலாம் பஸ்ல. பஸ் வசதியும் உண்டு. பண்புலியில இருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி சேராட்டோ அடிக்கிறாங்க. ஒரு 20 ரூபா கேட்பாங்க. ஒரு 2-3 கிலோமீட்டர் இருக்கும். 20 ரூபா. இப்ப 20 ரூபா கேட்பாங்க. சேராட்டோ அடிக்கிறாங்க. சேராட்டோலையும் போகலாம். தனிப்பட்ட முறையில நீங்க ஆட்டோ பிடிச்சும் போகலாம். ஒரு 100 ரூபா கேட்பாங்க. தென்காசி மாவட்டத்துல பண்புலி திருமலை முருகர் கோயில். இந்த கோயில் சிறப்பு என்னன்னா, விசாக நட்சத்திரத்துக்காரங்க இந்த கோயில்ல போய் வழிபட்டால் வேண்டியது கிடைக்கும். விசாக நட்சத்திரத்துக்காரங்க மட்டும் இல்ல, ஏன்னா விசாக நட்சத்திரத்துல அந்த முருகப்பெருமான் அமைந்ததுனால, விசாக நட்சத்திரம்னா குருவோடைய நட்சத்திரம், குரு பகவானுக்குரிய நட்சத்திரம். குரு பகவானுக்குள்ள நட்சத்திரம்னா அப்ப இங்க உள்ள முருகர் குரு பகவான் தோட்டத்துல அருள் பாலிக்கிறார்னு அர்த்தம். அதாவது ஒரு குருஸ்தலம் சொல்லலாம். திருச்செந்தூர் முருகர் மாதிரி குருஸ்தலம் சொல்லலாம். அதாவது அனைவரும் வாய்ப்பு கிடைத்தால் இந்த தென் தமிழகத்தில் அமைந்துள்ள பண்பொழி திருமலை குமாரசாமி கோயிலுக்கு சென்று அவரை மனமுருகி பிரார்த்தனை செய்து வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்க அங்கு சென்று மனமுருகி பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்தாலே உங்களுக்கு மனதில் அவ்வளவு நிம்மதி கிடைக்கும். அந்த கோயில்ல நிம்மதியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். போக நீங்க கேட்டது அனைத்தும் நடக்கும். நல்ல வைப்ரேஷன், மூலிகை காற்று. அங்க போய் நீங்க சாமியை தரிசித்து அங்க உட்கார்ந்தாலே அந்த இடத்த விட்டு உங்களால கிளம்பணும்ட்டு மனசு வராது. அவ்வளவு அருமையா இருக்கும் அந்த கோயில்னா. போய் பாருங்க. அது பக்கத்திலேயே, அங்க இருந்து பார்த்தாலே தெரியும், அடவி நயினார் அணை அங்க பக்கத்திலேயே இருக்கு. அந்த மலையில நின்று பார்த்தாலே தெரியும் அந்த அணை. அவ்வளவு சக்தி வாய்ந்த தலம், அவ்வளவு வைப்ரேஷன் இருந்த தலம், மன அமைதியை குடிக்கக்கூடிய தலம். அனைவரும் வாய்ப்பு கிடைத்தால் அந்த கோயில் திருமலை குமாரசாமி கோயிலுக்கு சென்று முருகப்பெருமானை தரிசித்து வருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இங்க திருவிழா
திருவிழா என்னைக்கு நடக்குன்னு பார்த்தோம்னா நம்ம வைகாசி விசாகம், தைப்பூசம், கந்த சஷ்டி, பங்குனி உத்திரம் போன்ற நாட்களை வந்து திருவிழா நடக்கும். போக மாசம் விசாக நட்சத்திரம் வரல, அந்த விசாக நட்சத்திரத்திலையும் சிறப்பு பூஜைகள் நடக்கும். அங்க அபிஷேகம் எல்லாம் நடக்கும். அபிஷேகம், ஆராதனை அனைத்தும் நடக்கும். அனைவருக்கும் வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த இளமை பருவத்தை தோட்டம் அளிக்கக்கூடிய திருமலை குமாரசாமி கோயிலில் போய் வணங்கி வருமாறு அனைவரையும் மிகவும் தாழ்மையுடன் கேட்டு விடைபெறுகிறேன். நான் உங்கள் சாத்தூர் கலைச்செல்வம்.